வீட்டுல வளர்ந்துருக்கிற செடியெல்லாம் பாத்துருவோமா? பாத்துலாமா? வாங்க பாக்கலாம். இதுதான் மல்லிகை செடி. ரொம்ப நாள் கழிச்சு மல்லிகைப்பூ பூத்திருக்குங்க. ஒரு 5 monthsக்கு முன்னாடி பூத்துச்சு, இப்ப கடலை இல்ல, இப்ப திரும்ப பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது என்னன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குற மோச சளி கிளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொடுக்குற தோசையில கலந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்தது இல்லை, ஆனா சொல்லுவாங்க. இது கருவேப்பிலை செடி. அது வந்து வெத்தலை கொடி. நம்ம ஊர்ல நல்லா முளைக்கும், இங்கேயும் நல்லா முளைக்குதுங்க. இங்க உள்ள மண்ணுக்கு எல்லாமே நல்லா முளைக்குது. இது வந்து மருதாணி. பாக்குறதுனால இதுவும் மருதாணி தான். இது வந்து எங்க வீட்டுக்காரர் வச்ச வாழை மரம். இவர் இருக்கிற வரைக்கும் இங்க வாழை மரத்தை இது பண்ணவே இல்லை. நாங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழை மரம் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. அது என்னது முசல் மேல வாழைப்பூவு, அதான் வாழைப்பூ விட்டுட்டு அப்புறம் நம்ம ஊர்ல சமைச்ச மாதிரி வாழைப்பூ ஒண்ணு வரும். இங்கிட்டும் இதுதான் இருக்கு, வெத்தலை கொடி தான். இங்க நல்லா வெத்தலை நல்லா வளருதுங்க. அது வந்து மஞ்சள். இது வந்து ரோஸு, ரெட் ரோஸுங்க. செம்மையா இருக்கும் பாக்குறது கலரு. இதுவும் மல்லிகை செடி தான், நல்லா தான் இருந்துச்சு. இது சும்மா பதியம் விட்டுருக்கோம், வரும் திரும்ப. இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை செடி. இது வந்து கருவேப்பிலை செடி, கத்தாழை. பாத்தீங்களா முருங்கை செடி. இங்க முருங்கை மரம் நல்லா வளருதுங்க. எல்லா ஊர்லயும் முருங்கை மரம் நல்லா வளரும். ஆனா என்ன, இங்க வந்து பூச்சிக்கடி நிறைய வருது முருங்கை மரத்துல. இந்த ஊர்ல கொசு தாங்க ரொம்ப அதிகம். அது என்னதுன்னா பரண்டை. நம்ம ஊர்ல விளையும்ல அந்த பரண்டை. பரண்டை வெத்தலை. ஏய் மோகி திங்கிட்டு வா. இதெல்லாம் ரோஸ். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு ரோஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. ரோஸ் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ரோஸே வந்துருச்சு. வாங்கி 3 மாசம் தான் ஆகுது, ரோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, என்ன பாய்.